சபைக்குள் அனுமதிக்க வலியுறுத்தி சட்டசபை வளாகத்தில் தேமுதிக எம்எல்ஏக்கள் தர்ணா நடத்தினர். ஓட்டு போட்ட மக்களை சபாநாயகர் அவமானப்படுத்துவதாக விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். தேமுதிக எம்எல்ஏக்கள் கடந்த சட்டசபை கூட்டத்தொடரின் போது இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதனால் அவர்களால் பட்ஜெட் கூட்டத்தில் பங்கேற்க முடியவில்லை. இந்நிலையில் தங்களை சபைக்குள் அனுமதிக்க வலியுறுத்தி தேமுதிக எம்எல்ஏக்கள் சட்டசபை வளாகத்தில் திங்களன்று திடீரென்று தர்ணா நடத்தினர். வாயில் கருப்பு துணி கட்டி அவர்கள் சட்டசபை வளாகத்தின் 4வது வாயில் முன் அமர்ந்தனர். இந்நிலையில் சட்டசபைக்கு வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டுவிட்டு எம்எல்ஏக்கள் தர்ணா செய்த இடத்துக்கு வந்து அவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயகாந்த் தேமுதிக எம்எல்ஏக்களை அவமானப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு அவர்களுக்கு ஓட்டளித்த மக்களை சபாநாயகர் அவமதிப்பதாக குற்றம் சாட்டினார். இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு செஞ்ச தவறுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்ல, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த மக்களை இவங்க தப்பா சொல்றாங்க. அந்த ஓட்டு போட்ட மக்களை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சபாநாயகர் அசிங்கப்படுத்துறார். ஓட்டு போடுற மக்களை தான் அசிங்கப்படுத்துறாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அசிங்கப்படுத்தல. இதைத் தொடர்ந்து தர்ணாவை முடித்துக் கொண்டு தேமுதிக எம்எல்ஏக்கள் கலைந்து சென்றனர். முன்னதாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சட்டசபை திமுக துணைத் தலைவர் துரைமுருகன் நேரில் சந்தித்து பேசினார்.